ஹாய். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன். அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சட்டத்தால செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து தர்மம் வந்து எப்படி செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அத தான் உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஏழை பையனுக்கு வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பணக்காரர் வந்து உயிரிழந்துடுறாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த இறந்தவருடைய ஹார்ட் வந்து இந்த பையனுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. உடனே அந்த நிர்வாகம் என்ன பண்றாங்க, அந்த வீட்டார்ட்ட போய் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இது உங்களுக்கு சம்மதமான்னு கேக்குறாங்க. அந்த வீட்டார் என்ன சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. இப்போ பாருங்க, சட்டப்படி அவங்க சம்மதம் இல்லாம இந்த ஹார்ட்டை வந்து இந்த பையனுக்கு கொடுக்க முடியாது. ஆனா அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சட்டம் நம்ம வேலையவே பறிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த இறந்தவருடைய ஹார்ட் எடுத்து இந்த பையனுக்கு வச்சுட்டாரு. இப்போ அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான். பாருங்க, ஒரு சட்டம் வந்து ஒரு உயிரை வந்து பறிக்க பார்த்தப்போ அந்த டாக்டருடைய தர்மம் வந்து எப்படி அந்த உயிரை காப்பாத்திருக்குன்னு பாத்தீங்களா? இதைத்தான் மகாபாரதத்துல கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு உயிரை காப்பதே தர்மத்தின் முதல் கடமை. அந்த உயிரை காக்க சில நேரங்களில் விதிகளே தேவையில்லை. ஆனா மனிதாபிமானத்துல இது தர்மமா இருந்தாலும் அந்த டாக்டர் செஞ்சது சட்டப்படி தப்புதான். அந்த டாக்டரோட இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த டாக்டர் எடுத்த முடிவு உணர்வுபூர்வமானது தான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாமளே முன் வந்து உறுப்பு தானம் செஞ்சால் எந்த டாக்டரும் இப்படி சட்டத்தை மீற வேண்டிய அவசியமே வராது. சட்டத்தை மதிப்போம், தர்மத்தின் வழி மனிதநேயத்தை காப்போம். சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும்.